வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே லுஹர் தொழுகை தொழுதுவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணங்களில் மிக நீண்ட பயணம் தபூக் பயணமாக இருந்தது. அந்த பயணத்திலே நடந்த ஒரு சில நிகழ்வுகளை நாம் உங்களுக்கு சொல்லி காட்டினோம். இன்னும் 1-2 நிகழ்வுகள் இருக்கின்றன. அதை பார்த்துவிட்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஏற்கனவே சொன்னது போல கடுமையான பற்றாக்குறை மற்றும் பஞ்சம் உடைய காலகட்டத்தில் தான் இந்த பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். மக்களுக்கு வழியில கடுமையான தாகம் ஏற்பட்டது. தண்ணீருக்கான இன்ன பிற தேவையும் ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு தண்ணீரினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது, தாகம் இருக்கிறது, இன்ன பிற தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று முறையிட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யவும், அல்லாஹ் மிகப்பெரிய மேகத்தை அனுப்பி அங்கு அவர்களுக்கு மழையை பொழிவித்தான். மழையின் காரணமாக மக்கள் நல்ல முறையில் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். தங்களுடைய தண்ணீர் தேவைக்காக தங்களிடம் இருக்கின்ற பொருட்களிலே, பைகளிலே தண்ணீரையும் அவர்கள் நிரப்பிக் கொண்டார்கள். இது வரலாற்றிலே இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல மக்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் நாளை இன்ஷா அல்லாஹ் தபூக்குடைய ஒரு ஊற்றுக்கு நீங்கள் செல்வீர்கள். ஆனால் லுஹாவுடைய நேரத்தில் தான் நீங்கள் அங்கே போக வேண்டியது வரும். யாரேனும் அங்கு சென்றால் அந்த ஊற்றில் யாரும் கை வைத்து விட வேண்டாம். நான் அங்கு வரும் வரை அங்கு யாரும் அந்த ஊற்றிலே கை வைத்து விட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் அந்த ஊற்றை நோக்கி சென்றோம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் எல்லாரும் போனோம். ஆனால் எங்களுக்கு முன்னாலேயே 2 பேர் அந்த ஊற்றுக்கு போயிட்டாங்க. அந்த ஊற்றில் சிறிதளவு தண்ணீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, மிகச்சிறிய அளவில் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊறிக்கொண்டு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தவுடன் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் இந்த ஊற்றில் கை வைத்தீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஆமான்னு சொன்னாங்க. அந்த 2 பேரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்ன சொல்ல நாடி இருந்தானோ அவர்களுக்கு அதை அந்த 2 பேர்கிட்டையும் சொல்லி திட்டி தீர்த்துட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் சொன்னாங்க, அந்த ஊற்றில் இருந்து நீங்கள் தண்ணியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் அந்த ஊற்றில் கை வைத்து சிறிதளவு தண்ணீர், ஏன்னா அங்கே மிகச்சிறிய அளவில் தான் தண்ணீர் போய்கிட்டு இருக்குது. அங்கே அந்த ஊற்றில் இருந்து தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்து வந்தாங்க. கையில் அவ்வளோதான் வரும். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கையை வச்சு என்ன செஞ்சாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றுனாங்க. அந்த பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் சேர்ந்தது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்தில் கைவிட்டு தங்களுடைய கைகளையும் தங்களுடைய முகங்களையும் கழுவி விட்டு இந்த தண்ணீரை வந்து திரும்ப அந்த ஊற்றிலே நீங்கள் ஊற்றிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊற்றில் மீண்டும் அந்த தண்ணீர் ஊற்றப்பட்டது. பிறகு அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் வந்து பீறிட்டு வர ஆரம்பித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதத்தால் சிறிதளவு ஓடிக்கொண்டிருந்த அந்த தண்ணீர் பெரிய அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஊற ஆரம்பித்து விட்டது. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, முஆதே, உங்களுக்கு வாழ்நாள் அதிகமாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் ஏராளமான தோட்டங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தான் இன்றைக்கு நிலைமை அங்கே இருக்கிறது. அந்த ஊட்டுக்கு பக்கத்தில் ஏராளமான தோட்டங்கள், பேரித்தமர தோட்டங்கள் ஏராளமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை சுற்றி நிறைய கட்டடங்கள்லாம் இருக்குது. அது ஒரு, ஏன்னா தண்ணீர் வசதி இருந்துன்னு சொன்னால் அந்த இடம் வந்து டெவலப் ஆகிடும். அது இன்றைக்கும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த முன்னறிவிப்பு, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு இன்னொரு நிகழ்வும் அங்கே நடந்தது. மக்களுடைய பசி, கடுமையான பசி ஏற்பட்டது. இதெல்லாம் வந்து அவங்க என்ன செய்ய முடியும்? தண்ணீரை நிரப்பிட்டு அங்கனே நிற்க முடியுமா? உட்கார்ந்துக்கிட்டு இருக்க முடியுமா? போகிற இடத்துக்கு போய் சேர்ந்து தான் ஆகணும். அவங்க அந்த தண்ணீரை பயன்படுத்தினாங்க. அந்த தண்ணீர் மூலமாக என்ன தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டாங்க. பிறகு வந்து அவங்க தங்களுடைய பைகளை எல்லாம் எடுத்து கொண்டாங்க. அப்படியே அவங்க கடந்து போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய உணவு தேவை அதிகரிக்கிறது, பசி, கடுமையான பசி ஏற்படுகிறது. அப்போது சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அனுமதித்தால் எங்களுடைய ஒட்டகங்களை நாங்கள் அறுத்து அதனுடைய இறைச்சியை நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோமே, நாங்கள் அதனுடைய கொழுப்புகளையும் சேர்த்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க. இதுக்கு முன்னால் ஒன்று சொன்னேன், ஒட்டகத்தை அறுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பையை எடுத்து தண்ணி குடிக்கலாமன்னா வந்து அவங்களுக்கு தோணுச்சு. அப்படி ஒரு நிலைமை வந்தது. ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டதா இல்லையாங்கிறத நம்ம பின்னால் சொல்லுவோன்னு சொன்னேன். இப்போ அந்த செய்தி தான் இது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படி அனுமதி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பசி, ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணுமா? மக்களுக்கு வந்து இவங்க ஏதாவது சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போது நீங்கள் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. உடனே அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அவ்வாறு அனுமதித்தால் ஏற்கனவே வாகன பற்றாக்குறை இருந்துக்கிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஒட்டகத்துக்கு 18 பேருங்கிற கணக்கில் பயணித்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆளாக கொஞ்சம் தூரம் ஒருவர் ஏறணும், அப்போ அவரை இறங்கணும், இன்னொருவர் ஏற்றணும், அவர் கொஞ்சம் தூரம் போகணும், பிறகு அவர் இறங்கணும். இப்படி ஒரு ஒட்டகத்துக்கு எத்தனை பேர்? 18 பேருங்கிற கணக்கில் போய்கிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு வாகன பற்றாக்குறை. இப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் இவங்களுக்கு இந்த ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டு போதும், நாம் வந்து ஊர் திரும்புறது பெரிய அளவுக்கு ஒரு சிரமமாகிரும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தை எல்லாம் உள்ளடக்கி அவங்க சொல்கிறாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் இதற்கு அனுமதித்தால் வாகன பற்றாக்குறை கடுமையாகிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னு இறை தூதர்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. நீங்கள் இப்படி செய்யுங்க, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிச்ச மீதி உணவுப் பொருளை கொண்டு வர சொல்லுங்க, அதில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்க, அல்லாஹ் என்ன செய்யட்டும், அதில் பரக்கத்து தரட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரி, அது நல்லது தான். உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு விரிப்பை கொண்டு வர சொன்னாங்க. ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டது. மக்களிடத்தில் சொன்னாங்க, அவங்களிடத்துல சிறிதளவு என்னென்ன மிச்சம் மீதி இருக்குதோ உணவுப் பொருள் அதையெல்லாம் கொண்டு வந்து இதில் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவர் வந்து தன் கைப்பிடி அளவு கோதுமையை, அதாவது மக்காச்சோளம் கைப்பிடி அளவு ஒருவர் கொண்டு வந்தார். இன்னொருவர் வந்து கைப்பிடி அளவு பேரத்தம்பழத்தை கொண்டு வந்தார். இன்னொருவர் ஒரு ரொட்டி தூண்டை கொண்டு வந்தார். இப்படியே சிறிதளவு அதில் கொஞ்சம் அந்த விரிப்பில் வந்து சேர்ந்துடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து அல்லாஹ்விடத்தில் இதில் பரக்கத்து வேண்டி பிரார்த்திச்சாங்க. பிரார்த்தனை செய்துவிட்டு சொன்னாங்க, இதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, உங்களுடைய கீசுகளில் நீங்கள் வந்து நிரப்பிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இருக்கிற எல்லா நபி தோழர்களும்
அந்த விரிப்பில் இருந்த அந்த உணவுப் பொருளில் இருந்து கை வைக்க 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 வந்துக்கிட்டே இருந்தது. அந்த உணவு வந்து அள்ள அள்ள வந்துக்கிட்டே இருந்தது. எவ்வளவு நிரப்பணமோ எல்லாருமே அங்கே இருந்த அனைத்து நபித்தோழர்களும் தங்களுடைய பைகளில் நிரப்பி கொண்டாங்க. எந்த ஒரு பையும் அந்த உணவுப் பொருள் நிரப்பப்படாமல் இல்லை என்கிற அளவுக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, நிரப்பி கொண்டாங்க. மிச்சம் மீதி இருந்தது, அவங்களும் நல்ல முறையில் வயிறார எல்லோருமே சாப்பிட்டாங்க அப்படின்னு அந்த ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை தம்முடைய தோழர்களுக்கு பதிவு பண்ணுறாங்க. என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்றும் சாட்சி சொல்கிறேன். லா யல்கல்லாஹ பிஹிமா அப்துன் கைர ஷாக்கின் ஃபயுஹ்ஜப அனில் ஜன்னா, யார் ஒருவர் இந்த சாட்சியத்தை சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் மொழிந்து அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ அவர் சொர்க்கத்தை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொன்னாங்க. எதுக்கு அங்கே இதை வந்து சொன்னாங்க? சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள்னு சொல்லி அவங்க நம்பிடக்கூடாது. அவங்க வந்து தெய்வாம்சம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி விடக்கூடாது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதைத்தான் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறானோ அதைத்தான் அவர்கள் செய்வார். அந்த நம்பிக்கை மக்களிடத்துல எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு காலம் நம்மை இறை தூதர் என்ற அந்த நிலையிலிருந்து உயர்த்தி கடவுள் என்ற நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்து விடவே கூடாது என்பதில் அவங்க என்ன செஞ்சாங்க, கவனமாக இருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் இப்படி அவர்களை சொல்ல வைத்தது. அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், வ அக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த மக்கள் அல்லாஹ்வை கொண்டு அறுதியிட்டு உறுதியிட்டு சத்தியம் செய்தார்கள். லஇன் ஜாஅத்துகும் ஆயா, எங்களிடம் ஒரு அற்புதம் வந்தால் லயுமினன்ன பிஹா, நாங்கள் நம்புவோம், அதனை நாங்கள் நம்புவோம், நீங்க அற்புதத்தை காட்டுங்க, நாங்கள் வந்து உங்களை ஏற்றுக்கிறோம் என்று அல்லாஹ்வின் மீது அறுதியிட்டு உறுதியிட்டு சத்தியம் செய்து சொன்னார்கள். நபியே, அல்லாஹ் சொல்லுகிறான், கொல், இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் ஆயாத்து இந்தல்லாஹ், அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அது அவனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தந்தால்தான் நம்ம செய்ய முடியும், அல்லாஹ் சொன்னால்தான் நம்ம அதை காட்ட முடியும், அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மக்கள் அற்புதத்தை வேண்டியும் அற்புதம் என்பது என்னுடைய கையில கிடையாது, என்னுடைய அதிகாரத்தில் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்குதுங்கிறத சொல்ல வச்சான்ல. இந்த வசனம் சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துல 109வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இன்னொரு வசனத்துல பாருங்க, வமா கான லி ரசூலின் ஐயத்திய பி ஆயத்தின் இல்லா பி இதினில்லாஹ், எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அற்புதத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். சூரத்து ரஅத் 13வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல இது இடம்பெற்றிருக்கிறது. ஆக இதுதான் வந்து யதார்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறதுனால அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை சொல்வாங்க, அல்லாஹ் எதை செய்ய சொல்லுகிறானோ அதை செய்வாங்க. அதை வைத்து கொண்டு அவங்க பெரிய பெரிய அற்புதத்தை எல்லாம் காட்டுறாங்க, இவர் வந்து பெரிய கடவுளா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நாம் நம்பக்கூடாது. இன்னைக்கு அப்படித்தான் வந்து அற்புதத்தின் பெயராக தான் இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க, வழிகேட்டில் வீழ்ந்து போய் கிடக்கிறாங்க. ஒரு சிலர் காட்டக்கூடிய அற்புதம், ஏதோ ஒரு வித்தையை காட்டுறாங்க, ஏதோ ஒன்று காட்டுறாங்க, அதை காட்டிட்டோன்னா என்ன செய்யறாங்க, இவங்க அவங்க பெரிய மகான், அவருக்கு பின்னால் போகணும், அவர் வந்து நான் சொன்னால் வந்து பழிக்கும், அவர் வந்து சொன்னால் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம், நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மனிதர்கள் அது போன்ற அந்த மனிதர்களுக்கு மத்தியில் போகக்கூடிய காட்சியை இன்னைக்கு வந்து இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலகட்டத்திலேயே நம்ம பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆரம்பத்திலேயே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதில் ஒரு அடித்தளத்தை போட்டு வச்சுட்டாங்க. முஸ்லீம்கள் இப்படி நம்பக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்யலாம்,
இது போன்ற ஆட்களை தேடி அவர்களுக்கு பின்னால் செல்லலாம். அது அவங்களுடைய நம்பிக்கை. முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே என்ன செஞ்சிட்டாங்க, இதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டுவிட்டு சென்றிருக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு பார்க்கிறோம். சரி, அதே போல அந்த பயணத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு தகவலையும் சொல்றாங்க. நாளைக்கு இன்றைய இரவு கடுமையான ஒரு காற்று வீசும் சொல்றாங்க. தபூக்கு வந்தடைந்த போது இதை சொல்றாங்க. கிட்டத்தட்ட தபூக்கு அவங்க நெருங்கிட்டாங்க, தபூக்கு வந்துட்டாங்க. அப்போ சொல்றாங்க, இன்னைக்கு இன்று இரவு கடுமையான ஒரு காற்று வீசும், யாரும் என்ன செய்ய வேண்டாம், எழுந்திருக்க வேண்டாம், இருந்த இடத்துல அப்படியே நீங்க இருந்துக்கிடுங்க. யாரேனும் ஒட்டகம் வைத்திருந்தால் அந்த ஒட்டகத்தை அவங்க நல்ல முறையில் கட்டி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல நான் எல்லா நபித்தோழர்களும் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டாங்க, ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டாங்க. அதே போல கடுமையான காற்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல கடும் காற்று ஒன்று வீசிச்சு. அதுல ஒரு ஆள் மட்டும் என்ன செஞ்சிட்டாரு, எழுந்துக்கிட்டாரு. என்னதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவர் எழுந்துட்டாரு. தூக்கி கொண்டு ஒரு மலையில கொண்டு போய் போட்டுச்சு. தைன்னு சொல்லி அங்க ஒரு மலை இருக்கு, தை மலை. தைங்கிறது ஒரு சமுதாயத்தினுடைய பெயர், ஒரு கூட்டத்தார்களுடைய பெயர், ஒரு சமூகத்தினுடைய ஒரு பெயர். அந்த மக்கள், அந்த வம்சத்தவர்கள், தை வம்சத்தவர்கள் அங்க வசிக்கிறதுனால அந்த பகுதியில் உள்ள மலைக்கு தை மலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த மலையில கொண்டு போய் அவரை தூக்கி வீசி எரிஞ்சிடுச்சு. பிறகு அங்கிருந்து அவர் என்ன செஞ்சாரு, திரும்ப இங்க சேர்ந்தாருன்னு சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தி நான் சொல்ற இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு காற்று வீசும் என்று சொன்னது. அப்ப இதெல்லாம் எப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வஹீயின் அடிப்படையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய அறிவு உண்டா? அடுத்தடுத்த நிமிடத்துல என்ன நடக்கும் அதையெல்லாம் சொல்லக்கூடிய அறிவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டா? இல்லை. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்லி இருக்கிறான், குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் கைப இல்லல்லாஹ். நபியே சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு, வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள மறைவான உண்மைகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். வானத்துல இருக்கட்டும், பூமியில இருக்கட்டும், ஏன்னா எங்க மறைவான விஷயம் இருந்தாலும் அதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான், வேறு யாரும் அறிய மாட்டார் என்பதை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி இருக்கிறான். திருக்குர்ஆன்ல இது இருக்கிற சூரத்து நமல் 27வது அத்தியாயத்துல 65வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்துல 188வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு, இதையும் பதிவு செய்யுங்க. லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅன் வலா தர்ரன் இல்லா மா ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினாலே தவிர எனக்கு நானே நன்மையோ தீமையோ அளிப்பதற்கு என்னால் முடியாது. அல்லாஹ் நாடினாலே தவிர எனக்கே நான் ஒரு நன்மையை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு தீமையை நான் தடுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் தவிர நான் அதற்கு சக்தி பெற மாட்டேன். வலவ் குந்து அலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர். மறைவான உண்மைகளை நான் அறிபவனாக இருந்திருந்தால் ஏராளமான நன்மைகளை நான் செய்திருப்பேன். வமா மஸ்ஸனிய சூ, எந்த தீங்கும் எனக்கு வந்திருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ போர்கள் அவங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இப்பவும் நாம இந்த போர்ல இதுல ஒரு நிகழ்வு நடந்திருக்கிற இந்த பயணத்துல தான் நாம அவங்களுக்கு சொல்லத்தான் போறோம். ஏன்னா இப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு மறைவான உண்மை அப்படி தெரியும் என்று இருந்ததுன்னு சொன்னா இந்த சிரமம்லாம் அவங்க பட்டிருப்பாங்களா? முன்னரே அவங்க தெரிஞ்சிருந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகளோடு அவங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு பொருள் அவங்களுடைய தலை மண்டை உடைக்கப்பட்டிருக்காத, அவங்களுடைய பல் உடைக்கப்பட்டிருக்கிறாத. அப்போ எனக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டிருக்காது சொல்லு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மறைவான உண்மை நான் அறிபவனாக இருந்திருந்தால் நான் ஏராளமாக நன்மைகளை செய்திருப்பேன், எந்த தீங்கும் எனக்கு வந்திருக்காது. அன இல்லா நதீர் வ பஷீர் லி கௌமி யுமினூன். நம்பக்கூடிய என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவும் நான் நற்செய்தி சொல்பவனாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லுகிறான். அப்ப இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். அப்போ நபிகளாருடைய அந்த பயணம் என்பது
நமக்கு பல்வேறு படிப்புரையும் பாடங்களையும் அது எடுத்து தந்து போய்கிட்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அது நாம் இந்த தலைப்பில் நாம் பேசுவோம். இன்னும் நாள் இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நம் அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலிருந்து படிப்பினை பெற்று அதன்படி வாழ்வதற்கு அருள் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.